Hi friends, welcome to RMR Vlogs. Welcome to my channel. Keep பண்ணாம பாருங்க கடைசி வரையும். இப்போ நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போறோம்னா இவர் வந்து என்னாச்சு தீபனுக்கு தீபன் நீ அடிச்சியாடா நீ அடிச்சியா தீபன் அதுக்கு ரொட்டி வாங்க காசு ஏன்டா எடுத்தா என்ன உருப்புடி கடாங்க ஜட்டியை கிழிக்கிறது எனக்கு டாஸ்க்கு அறுத்து போட்டுருவேன் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அறுத்துவேன் சொல்லாம தான் இருந்து புத்தரான கூட உங்களுக்கு லவ் செட் ஆகாதுடா சரி சரி ஓகே பொண்ணு நீங்கள் தான் அந்த பையன் சரி நான் தான் அந்த பையன் நீங்கள் தான் அந்த பொண்ணு பொண்ணு அந்த மாதிரி வாங்க நீங்கள் பொண்ணு கொஞ்சம் வாங்க அப்படி காட்டி இப்படி வரணும் ஓகே Hi friends, welcome to RMR Vlogs. Welcome to my channel. இங்க ஒரு கண்டென்ட் இருக்குடா. Welcome to my channel. கண்டென்ட் இருக்கு ஒன்னு. நான் உங்கள் ரிஃபாத் வைட் கிளிக்கிறது. ஓ சி அலன். இப்போ நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போறோம்னா இவர் வந்து பால்மிஷன் வீட்ல. சி சொல்றேன் எனக்கு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சொல்றேன். இவர் வந்து வேதாந்தி கூப்பிட்டாரு. எதுக்குன்னா ஏதோ வண்டி பிரச்சனை ஏதோ பார்த்தணும்னு சொல்லிட்டு. பார்த்தா பஸ்ல ஏறி உட்காந்துக்கோ பார்த்தா ஆளை பக்கம் வந்தாவலாம். ஆஹா எனக்கு தெம்பு இருக்கு திறமை இருக்கு நான் பாக்குறேன். நீ இந்த மூஞ்சிக்கிறான் ஒரு ஆளு அது 10 ஆள் வச்சிருக்கான் அவளாம். நான் இங்கேருந்து அலைஞ்சி இங்கேருந்து வந்தா ஆள் பார்க்க சட்டையை பாருங்க ஏதோ பெரிய மேனேஜர் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி நிற்க வேண்டியது. ஆனால் போய் கம்மியாக கழட்ட வேண்டியது மாட்ட வேண்டியது வேலைதான். நான் 4 என்ன பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன். அது உனக்கு எதுக்கு அதெல்லாம் என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இல்ல எனக்கு அழகு இருக்கு திறமை இருக்குடா. ஐயோ அட அம்மால முதல்ல அது லவ் பண்ணுதான்னு முட்டை சொன்னிச்சா அதுவே சொல்லாம நீயே ஒன்று நினைச்சிக்க சொன்னதுடா சொன்னாதான் லவ் அப்படின்னா கட் பண்ணி விட்டுருவான்னு அர்த்தம். வெளியே தான் அம்மா சரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன். எதை கட் பண்ணுது சேனா இருக்கும் அப்படிதான் நீ சொல்லு இப்படிதான் நறுக்கி விட்டு நீ வேற ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் நறுக்கி விட்டுருவான்னு அர்த்தம். ஃப்ரெண்டு சந்தோஷம் வந்தா உனக்கு எப்பவும் பொறுக்காதா? ஏன்னா உயிரோட எதனா சாதிக்க போறா மயிரை பிடுங்க போறியா செத்து போடா. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட. இப்படி இருந்தா கட் பண்ற கத்திக்கொள் மாதிரி தானே அர்த்தம். 1ஆம் மாதம் சம்பளம் வாங்கணும்னு எனக்கு முத வேலை என்ன தெரியுமா? அது செய்வனை வச்சு ஒன்று கொள்றதுதான். பச்சை பச்சை வாயில வருது. அங்க ஒரு தீபம் மாதிரி ஒரு ஆள் படுத்தாங்க. தீபம் போயிடுமா? ஆனா அது ஓடிட்டுனா தீபம் இல்லடா தீபம் அப்படி நுர தள்ளி கிடக்குறான். என்னாச்சு தீபனுக்கு? தீபன் நீ அடிச்சியாடா நீ அடிச்சியாடா தீபன்? நான் அடிக்கல ப்ரோ. பாவமா ரொட்டிக்கு அதுக்கு ரொட்டி வாங்க காசு ஏன்டா எடுத்தா என்ன உருப்புடி கடாங்க பொய் சொல்ல ஆரா கப்பனாட்டி பாவமா இருக்கு. இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். ரொம்ப நிலைமை இப்போ பாவமாக தான் இருக்கு. தீபன் ரொம்ப போய் நாய்க்கு பாவ கொடுத்து என்ன நீ கண்டென்ட் தெரியாம மேலே போகிறது தான் இப்போ டாஸ்க்கு. என்ன மேலே போகணும் எப்படி போகிறது? எப்படி போகிறேன் ஜட்டியை கிழிக்கிறது எனக்கு டாஸ்க்கு அறுத்து போட்டுருவேன் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அறுத்துவேன். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு. படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. புரியல அதெல்லாம் இப்படின்னா இருக்கிறது இப்படின்னா வாயில வருது சொல்ல முடியல. வாயில பின்னாடி வராத வாயில தான் வரும். சொல்கிறேன் இப்போ வந்து இப்படி ஏறி தாண்டலாமான்னு பாரு. இதில் ஏறி பிடிச்சி ஏறலாமா? ஆனால் சட்டு மேனேஜர் அடிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன போய் தாண்ட பண்ணினா முன்னாடி மேலே பப்ளிக் என்ன எப்படி நினைப்பாங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே போகணும். மேலே போகணும்னா 50 வருஷம் இருக்குடா. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பெரிய பையன் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? அந்த மேலே என்னடா இப்போ எப்படி மேலே போகிறது அப்படி இருக்கட்டும். நீ ஃபஸ்ட் பாத்ரூம் முனியில ஃபஸ்ட் பாத்ரூம் முனியா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. அதை விட பாத்ரூம்ல நிக்காதடா.
பாத்ரூம் போடுறதும் வாங்க சொல்லியிருக்கிறா. எப்படி போகிறாங்க ஃப்ரீ ஃபயர் சொல்கிறாங்க. எப்படி வந்தாயின்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். யாரும் உள்ளே இருக்காங்க. நான் எப்படி வந்தாயின்னு தெரியலங்க. அப்படியே வந்துருப்பாங்களோ. நான் என்ன பைக்கு தான் அப்படி வந்திருப்பேன். பைக்கு தான் அப்படி வந்துச்சு. என்னடா உனக்கெல்லாம் வராதுடா. அவன் வந்து தவமாக இருந்து புத்தரான கூட உனக்கு லவ் செட் ஆகாதுடா. மயிர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை பைத்தே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் முள்ள கிடப்பல முட்டா போல இருக்குடா இருக்கா. சரி சரி ஓகே. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண எப்படின்னு சொல்லி தரேன். ஓகே புரியலையே. நான் ப்ரப்போஸ் பண்ண எப்படி? நீயே ப்ரப்போஸ் பண்ண வழி இல்லாம தான் பக்கத்து போய் கிடக்குறா. அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற. ஓகே ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் தான் நான் தான் அந்த பொண்ணு, நீங்கள் தான் அந்த பையன். சரி நான் தான் அந்த பையன், நீங்கள் தான் அந்த பொண்ணு. பொண்ணு அந்த மாதிரி வாங்க. நீங்கள் பொண்ணு போய் வாங்க. அப்படி ஹாப்பி இப்படி வரணும். ஓகே என்னாச்சு வாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படின்னு அவங்க சொல்லி தர போகிறோம். வாங்க சொல்லி தரோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. அப்படியே பொண்ணு மாதிரி வா. என்ன ஒரு ஆம்பளை என்ன கொடுமை சரவணனது. பார்த்துட்டு இருக்கா பஸ்ல. ஏய் பஸ்ல ஆக்ஷன் சொல்றா. கட் பண்ணிடுவேன் அடுத்த வாட்டி. ஆக்ஷன் ஆக்ஷன். ரெடி ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஏய் ஹாய். என்ன குண்டாயிட்டா? தொப்பை போட்டுட்டு பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. தொப்பை போட்டா தொப்பை போட்ட எல்லாரும் வரைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஸ்டைல் அது? சரி இந்த வாட்டி என்ன பார்க்க பஸ்ல கிஸ்ல வந்தா அது இருக்காது. டேய் மூஞ்சி மொகரையும் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி இதெல்லாம் நல்லா இல்லை. கட் பண்ணி போதும். இன்னைக்கு என் மணி ஆகிட்டு போகணும். உனக்கு நீ கடைக்கு கட் ஆகிட்டு இவர் இதுதான் வேலை. வேலைக்கு தான் நிற்பார். இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம கீழே போய் அந்த அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். கடைசியாக என்னை என்னவா ஆக்கிட்டாங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீமில் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க பேரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பொண்ணு நடிக்க போகிறேன். அவர் வந்து நிற்கணும். நான் வருவேன். நான் வந்து பொண்ணு நடிக்க போகிறேன். அவர் வந்து பையன் அவராக நடிக்க போகிறாரு. இப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாரு பார்ப்போம். பையன் ஓகே ஓகே. நீ வந்து எப்படி பண்ண? சரி அப்போ இது நான் வந்து வரேன். உட்காரு ரெடி ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன் 9 மாதிரி வராது. 20% நல்லா ரெடி. சிலுக்கு மாதிரி வராதா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு போய் ஒழுங்கா வரா. ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த காரியத்துக்கு பண்ணணும். பண்ண விட மாட்டேங்க. சரி அப்போ வேட்டி தான். சாரி ஓகே ரெடி. 9 மாதிரி வராது. 9 மாதிரி போய் நல்லா நீ நல்லா ஓட்டுவேன். நீ கேஷுவலாக வாசமா ஒழுங்கா நேரா வாடா. எப்போதும் நடக்கக்கூடாது. பொம்பளை நல்லா இருக்கணும். பொம்பளைனா பொம்பளை இப்படி நடக்குதா? சரி ஏய் எப்படி ஜோலி எப்படி இருக்கா? கையை விடுறா. ஒரு பொண்ணை எடுக்க மாட்டேங்கியா? நான் ப்ரப்போஸ் பண்ண நான் பண்ண. சரி ஓகே ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு?
அதுதானா திரணனா இதான் கடுப்பாயிட்டது. அப்புறம் நான் அதை எப்படி சொல்கிறேன், என்கிட்ட 2 வாரம் பார்த்துட்டு இருக்கேன். உன் நடவடிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால முடியலடா. உன் கூட சரி ஓகே ஓகே சொல்லு காதலிக்கிறியா? உன் கூட இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னும் 2 பேர் நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. உன் மூஞ்சிக்கு நான் பண்ணதே பெருசு. உன் மூஞ்சியெல்லாம் அவன் தான் இன்னும் நினைச்சிருக்கீங்க என் பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க. நீனே 10 பேராக தான் இருக்கா? சரி உன் அழகு நான் உன் கண்ணை பார்த்து மயங்கி கீழே விழுந்தேன். நறுக்கி விட்டுருவேன். அப்புறம் வாழ்க்கை உன் தாடி தான் எனக்கு பெருசா. சரி போதும், உனக்கு பண்ணதில்ல. சரி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் கழிச்சு பால் குடிக்கல. அப்போ 5 வருஷம் கழிச்சு பால் குடிக்கல. அப்போ அது ஒரு எஃபெக்ட் இருக்கும் போல. சொல்லி இருக்கணும், நடிக்கவே தெரியல. அந்த ஒரு எஃபெக்ட்ல இருக்கும் நடக்கிறதா இருந்தாலும் சரி. ஐட்டம் என்ன சரி வா பண்ணிடு நீங்க கைடிக்க வா. நக்கல்யா அவனுக்கு. போதும். அது பைக்கை இன்னைக்கு நீ ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்க. நான் கண்டிப்பா பண்ணுவேன்டா. இது ஓகே தானே? இந்த மாதிரி பண்ணிக்க. இதே மாதிரி பண்ணுவேன். அவன் காலில் விழுவா. காலில் விழுந்து அப்புறம் ஒன்றும் பண்ணணும் தேவையில்லை. 4 இது இருக்கு, 1 போனாலும் 3 இது இருக்கு. அப்போ லாஸ்டா 1 இருக்கு. எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுவேன் சொல்லு? என்ன பண்ணுவ லாஸ்டா? எல்லாம் சொல்ற மாதிரி பண்ணி அதுவும் போயிட்டுனா தேவதாஸ் மாதிரி நாயை வச்சுக்கிட்டு புஷ்பாராஜ். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தாடி வச்சுக்கிட்டு அது மாதிரி போக மாட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். ஐயோ மறுபடியும் ட்ரை பண்ண அசிங்கமா நினைக்கல. போ ஏன்னா 4 இருக்கு, 1 இருக்காடா. வாயமுறா குரங்கு. 1 இருக்கடா உனக்கு. சி நல்ல சிங்கிள்ரா. ஒன்ன மாதிரி பைத்திய மாதிரி நாக்க தொங்க போட்டாரு. இவருக்கு சொல்லி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் ப்ரப்போஸ் பண்ணதான் போறாரா, எப்படிதான் பண்றாருன்னு பார்ப்போம். வரேன்டா, ஜோடியா வந்து வீடியோ பண்றேன்டா. ஜோடியா வந்து வீடியோ பண்றாங்களாம். தாடி வளர்த்துட்டு வந்து வீடியோ பண்ணாம இருந்தா சரி. 4 பொண்ணு பாவம் வாழ்க்கை என்ன ஆகுது. தேவதாஸ் மாதிரி இப்படியே போக வேண்டியதான் தோணுது. நீ பொத்திட்டு உட்கார்ற. வண்டி எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மொதல் பாட்டு போட்டோம்ல, அதோட சைன் பாட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து என்டர்டைன்மெண்டான வீடியோ வரும். சரி வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் சைன் பாட்டாக வச்சுருவோம். அது வந்து அடுத்த வீடியோ நான் சொன்னல அந்த காமெடி, அதுக்கு வந்து கண்டிப்பாக அதை எடுத்து எடிட்டிங்கில் இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்தது வந்துடும். இதை வந்து நம்ம சும்மா போடுவோமே சைன் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டோம். அவரை விட்டு கலாய்ச்சோம். ப்ரப்போஸே பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டாக தொடர்ந்தோன்னே உங்களுக்கு ஃபோனுக்கு வரும் மெசேஜாக. அதை நீ பார்க்கலாம், இன்னும் என்டர்டெய்னிங்காக வரும். அதுக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எம்பி கிங் மதிபாலன்னு இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா வரும் பேர் ஐடி. ஓகே பாருங்கள், அடுத்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். பாய். ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன்டா, சொல்ல விடுறா. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.